ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவையும் அதன் பின்பாக நிறைவு நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்திகளையும் தந்தையை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அபிகாயில், மீகால் என்கின்ற மனைவியர்களை அவர் கொண்டிருந்தாலும், பெத்சபாவையும் அவர் மனைவியாக வைத்திருந்தாலும், அவருடைய குடும்பத்திலே நிலையான ஒரு அமைதி இருந்ததை நாம் காண்கின்றோம். எந்த வகையில் தாவீதை தோல்வியின் மனிதராக காட்டுகிறோம் என்று சொன்னால், அப்சலோம் என்கின்ற தாவீதுடைய சொந்த மகன் அவருக்கு எதிராக போர் புரிந்து அவரை நாட்டை விட்டு வெளியே ஓடவிட்டு திரும்பி வரவழைத்து அவன் போர்க்களத்திலே மாண்டு போய் அந்த சிவில் வார் என்று சொல்வார்கள், உள்நாட்டு குழப்பம் என்று சொல்வார்கள், அல்லது குடும்ப பகை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தாவீதால் சரியாக வளர்க்கப்படாத அப்சலோம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் தோற்றுப்போன மனிதராக காட்டப்பட்டார். ஆனாலும் ஒட்டுமொத்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய பார்வையில் தாவீது ஒரு வெற்றியின் மனிதன், மிகப்பெரிய வெற்றியின் மனிதர். பல காரணங்களினால் அவர் வெற்றியின் மனிதராக இருக்கிறார். குறிப்பாக பின் நாளில் இயேசு கிறிஸ்துவை, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு அவர் வல்லமை மிக்க மனிதராக ஒரு மிகப்பெரிய அரசராக இருக்கிறார். அதே போலவே அரசாட்சி என்று இன்றைய இஸ்ராயல் நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைய இஸ்ராயல் நாட்டிலே தேசிய கொடியிலே தாவீதுனுடைய நட்சத்திரம் தான் இன்றைக்கும் தேசிய கொடி, தேசிய சின்னமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் காலம் பொற்காலம் என்று அவர்கள் எண்ணாவிட்டால், தாவீதை போன்ற ஒரு அரசர் நமக்கு வருவார் என்று அவர்கள் இன்னும் எதிர்பார்க்காவிட்டால், இப்படிப்பட்ட செய்திகள் அவர் செய்திருக்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம். நன்றி நன்றி தந்தை அவர்களே, அழகான கருத்துக்கள் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இந்த பொழுதுபோக்கு என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் தந்தை அவர்களே, சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னவா இருக்குதுன்னா, என்னுடைய கேள்வி, ஒரு ரசிகனா இந்த புத்தகத்தில் நான் எதையெல்லாம் ரசிக்க முடியும்? ஒரு ரசிகனுங்கிறப்ப எல்லாவற்றையுமே ஒரு ரசிகனா இதில் நான் என்ன ரசிக்க முடியும், இதெல்லாம் நான் ரசிக்கலாம் சாமி? ரெண்டு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று விவிலியத்தில் நம்ம ரசிகனாக இருக்க முடியாது. பட் விவிலியத்தில் நம்ம இன்வால்வ்டு கேரக்டராக இருக்கும். பட் எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம நேசிக்கலாம், எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம விரும்பலாம், எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம அன்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் ஒரு புத்தகங்கள் படிக்கும்போது புத்தகங்கள் என்பது தானாக ஒரு சில கேரக்டர் மேலே நம்ம மனசு அப்படியே பதிஞ்சிடும். அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்ச மாதிரி இருக்கும். திரைப்படத்தில் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு 3.5 மணி நேரம் திரைப்படத்தில் ஒரு சில கேரக்டர் அப்படியே நம்ம மனசு மேலே அப்படியே பதிஞ்சிருவாங்க. அவங்க அவங்களுடைய தாக்கம் இருக்கும். நம்ம தேட்டர் நடக்கல கூட அந்த பாவனை கூட ஒரு ஹீரோக்காக நம்ம நடப்போம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 1-2 சாமியல் ரொம்ப பிடித்த கேரக்டர் யோனத்தான். ரொம்ப யோனத்தான் என்றால் கடவுளுக்கு பிரியமானவன் ஒரு செயல்பாடு. அவருடைய செயல்கள், அவருடைய பொறாமைப்படாத நல்ல உள்ளம், அவர் தாவீதுக்கு உதவி செய்கின்ற நல்ல மனசு, அவருடைய நட்புக்காக அவர் பாராட்டுகின்ற பெருந்தன்மை, இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டரு யோனத்தான் கேரக்டர். அதே மாதிரி தாவீதுக்கு தாவீது விஷயம் புரியாதவர் மேலே இருப்பார். அவர் ராஜா இளவரசராக இருக்க வேண்டியவர் அரசனால் துரத்தப்படுகிறார். அவருக்கு ஒரு சில விஷயம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அவரையே தூண்டி விடுகின்ற ஒரு தூண்டுகோல் போல், நீ இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இப்படி இதுக்கோ, இப்படி இருக்கிறானுங்க, இந்த மாதிரி செய்ய, அப்பா இவ்வளோ கோபப்படுறாரு, நீ தப்பிச்சு போயிடு என்று சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு சொற்சித்திரமாக யோனத்தான் வருகிறார். மிக மிக மனதிற்குள்ளாக மிகவும் எனக்கு
நிறைய சமயத்தில் நம்ம வந்து ட்ராஜடி அல்லது வந்து காமெடி லைக் பண்ணுவோம். ஜோனத்தானுடைய வாழ்வு வந்து ஒரு ட்ராஜடி. அப்பாவையும் மகனையும் அடித்து கொன்று மரத்தில் தொங்க விட்டுறாங்க. அது வந்து புறையினத்தார் பகுதியில் வந்து பிலிஸ்தீனர்களுடைய பாசறைக்கு அப்புறம் வந்து அந்தாண்டை வந்து கட்டுவிட்டு போயிடுவாங்க, யாரும் எடுக்கக்கூடாது, யாரும் வர முடியாதுன்ற மாதிரி. ஆனால் மக்கள் அவங்க மேற்கொண்டு பாசத்தினால தாண்டிக்கிட்டு போய் அது திருத்தனமாக நைட்டில் எடுத்துகிட்டு வந்து தங்க இடத்துல வச்சுவாங்க. தாவீது கூட யோனத்தானுக்காக ஒரு இரங்கல் பாடல் பாடி இது பண்ணுவார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் வந்து. அப்புறம் இதில் இன்னொரு சப் கேரக்டர், நல்ல ஒரு அருமையான கேரக்டர் வந்து யோவாபு என்கின்ற தாவீது அரசருடைய படை தளபதி வந்து அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய இதெல்லாம் ரொம்ப நுண்ணியமானவை, அரசனுடைய மனதை படித்தவை, அரசனுடைய மனதுக்கு ஏற்றவைகளை செய்வாப்படி. அரசன் வந்து துரத்தப்படும் போது கூட அவனுக்கு உடனிருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு என்னிடையிலும் அவர் கைவிட்டு போகாத அல்லது விட்டு போகாத ஒரு நேசமுள்ள ஒரு நல்ல மனிதராக வருவார். அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர். நான் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வந்து இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியருடைய புத்தகங்களில் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலில் கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்க. அந்த இறை மனிதர்களை உருவாக்குதல், இறை வசனங்களினால, இறை வார்த்தைகளினால, இறைவனுடைய செய்திகளினால இறை அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குதல் என்பது மிக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன சின்ன செய்தி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு மகத்துவம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது யோனத்தான், யோவாபு மிக அருமையான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், அடுத்து கெடுக்காதவர்கள், துரோகம் செய்யாதவங்க, அதே மாதிரி வந்து உயிரே போனாலும் வந்து அரசனை விட்டு போக மாட்டோம்னு சொல்லி போராடுறவங்க. அதுவும் இல்லாமல் யோவாபெல்லாம் தன்னுடைய சகோதரன் அவரையும் போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீ ஒரு பக்கம் போருக்கு போ, நான் ஒரு பக்கம் போவோம், அரசன் ஜெயிச்சே ஆகணும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தருகின்ற அருமையான மனிதர்களை அந்த புத்தகமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ரசிக்கக்கூடியது. இன்னொன்று வந்து உடன்படிக்கையின் பேழை என்கின்ற அந்த ஒரு அம்சமே வந்து ரொம்ப நேசிக்கத்தக்க ஒரு அருமையான ஒரு அந்த உடன்படிக்கையின் பேழை வந்து புலிசர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது என்ன எதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அவங்க கூடாரத்தில் வைக்கிறாங்க. அவங்க கூடாரத்து சாமி சிலையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்புறம் பயந்துட்டு போய் பிளேக் நோய் வருது, எல்லாருக்கும் வயிற்றால போகிறது, காலரா மாதிரி வருது. உடனே அந்த உடன்படிக்கையின் பேழை வந்து யாரும் பூட்டாத மாட்டு வண்டியில் வச்சு, அவங்களுக்கு இறைவாக்கினர்கள் கிடையாது, குருக்கள் கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அறிவுக்கு என்ன படுதோன்னு சொல்லிட்டு அதை வச்சு கொண்டுவாங்க. அந்த மாடு வந்து கரெக்டாக நேராக வந்து எபேதோதம் பக்கத்தில் காட்டு பக்கம் வந்து நிற்கும். அப்புறம் அவங்க அது பண்ணி அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான, இதெல்லாம் வந்து பொருட்கள், ஆட்கள் எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருக்கும், ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும். அதே போல் சிமேயி என்கின்ற ஒரு மனிதர் வந்து அரசனிடம் தஞ்சம் புகுகிற மனிதராக இருப்பார். அதே போல் இன்னொரு வந்து இந்த செத்த நாயன் அரசனை பழிப்பதேன், அவனுக்கு ஒரே குத்தாக நான் கொலை செய்கிறேன் பாருங்கள், உத்தரவு தாருங்கள் அரசேன்னு சொல்லி யோவாபு கேட்பார். விட்டுடு, ஆண்டோடைய பெயரால் நடக்கட்டும், ஒருவேளை கடவுளே வந்து எனக்கு ஆசி மொழியாக அவருடைய சாபத்தை மாற்றினாலும் மாற்றுவார், அவர் பேசுறது பேசட்டும் என்று சொல்லுகின்ற அந்த மனிதர்களெல்லாம் சின்ன சின்ன மனிதர்கள், வந்து போகிற மனிதர்கள். ஆனால் நம்முடைய மனதை ரொம்ப அப்படியே வருடி மனதுக்குள்ளே அப்படி நினைச்சு நிற்பாங்க. எல்லாவற்றையும் தாண்டி இவ்வளோ கேரக்டர், எவ்வளோ கேரக்டரைசேஷன் எல்லாமே இருந்தாலுமே கூட தாவீது தான். தாவீது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அசூர விஸ்வரூபம் எடுத்து இந்த புத்தகங்களில் விஞ்சி நிற்கிறார். அவர் சின்ன பையனாக இருப்பார், ஆனால் விஸ்வரூபமான அவருடைய கதாபாத்திர, அவருடைய அந்த இறையியல் பாத்திர பின்னணி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம். அதான் நான் ஒரு வசனத்தில் சொன்ன, ஒரு அம்மா கூட லெட்டர் எழுதியிருந்தாங்க எனக்கு. சவுலுடைய மனைவி மீகால் வந்து தாவீது அரசர் வந்து உடன்படிக்கையின் படி ஆடிட்டு போனார். அவன் வந்து பழிச்சா கடவுள் அவரை சபிச்சு அவர் குழந்தைலாம் போயிட்டாருன்னாரு. நான் ஒரு கமெண்ட்டு சொல்லியிருந்தேன், கடைசி வரைக்கும் அவர் சவுலினுடைய மகளாக இருந்தாரே ஒழிய தாவீதுக்கு மனைவியாக மாறவே இல்லை. அதனால் தாவீது புரிஞ்சிக்கவே இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதை கோட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை பார்த்தா. நிறைய பேர் வந்து புகுந்த வீட்லையும் பிறந்த வீட்லையும் இருக்கிறவர்கள் வந்து பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, புகுந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வராமையே வாழ்ந்துருவாங்க என்று சொன்னார்கள்.
அதில் வந்து நல்ல ஒரு அருமையான சின்ன சின்ன கேரக்டர்ஸு, ரொம்ப அழகான கேரக்டர்ஸ், ரொம்ப அருமையான கேரக்டர்ஸாக இருக்குது. அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ரசிக்கலாம். அதான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், விவிலியத்தை வாசியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை தொடர்ந்து வாசிக்கும் போது நிறைவான செய்திகள், செறிவுமிக்க செய்திகள் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு புதுசாக முடியும். நான் 1990 அம்மா வந்து அவங்க பைபிள் படிச்சுட்டு எனக்கு கொடுத்தாங்க. அம்மா கொரோனாவில் இறந்துட்டாங்க 2021. அவங்களுடைய பைபிள் நான் வந்து பார்க்கல. அவங்க அந்த சாமிக்கிட்ட பேசிக்கிட்டே எழுதுனதெல்லாம் பைபிள் எழுதி வச்சுருப்பாங்க. சாமிக்கிட்ட வாசிக்கும் போது சாமி அவங்களோட பேசுனது, அவங்க சாமிக்கிட்ட பேசுனது அப்படியே சைடில் எழுதி வச்சுருப்பாங்க. படித்து பார்த்தா இன்றைக்கி கலங்கி நிற்கும். அவங்க அவ்வளோ அன்பாக சாமிக்கிட்ட பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி. அது நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. அந்த இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா நிறைவான கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து நம்ம நல்ல அருமையான விவிலிய மாந்தர்கள், ஒவ்வொரு ஒரு இறை செய்தி நம்மளை தாங்கி வராங்கன்னு சொல்லலாம். நன்றி தந்தை அவர்களே. உங்களுடைய முதல் புத்தகமும் 2ஆம் புத்தகம் சாமுவேலினுடைய 2லுமே இந்த விளக்க உரைகளில் நீங்கள் மறக்காமல் சொல்கின்ற ஒரு செய்தி பெண்ணிய பார்வை. இந்த புத்தகங்கள் நாம் நிறைவு செஞ்சிருக்கிறோம். இந்த புத்தகங்களில் பெண்ணிய பார்வையாக உங்கள் கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் தந்தை அவர்களே. பெண்ணிய பார்வை என்பது மிக முக்கியமான ஒன்று. விவிலியத்தில் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் வந்து விமன்ஸ் பைபிள்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. 1980களில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்ணிய பார்வையில் பைபிளை படிக்கணும், பெண்களுக்கான செய்தி என்ன, அல்லது பெண்களால் என்ன செய்தி நடக்கிறது என்பதை பாருங்கள்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த நிறைய இடத்துல அந்த வார்த்தையை பார்க்குறாங்க. அதனால தான் அந்த பெண்ணிய பார்வையில் அந்த பதில் இருப்போம். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெண்ணிய பார்வைன்னு பார்க்கும்போது ஒரு 5-6 கேரக்டர்ஸ் அப்படி சொல்லிடுறேன் நான். முதல் கேரக்டரில் வந்து ஏலி என்ற குருபினுடைய மருமகள் பினெகாஸ் என்பவருடைய மனைவி. அவள் வந்து நிறைவாத கர்ப்பிணியாக இருப்பாள். அப்பாவும் கொழுந்தனாரும் வந்து போருக்கு போயிருப்பாங்க. இப்போ பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா கடவுளுக்கு உகந்தவங்களாகவோ கடவுளுக்கு பிரியமானவங்க நடக்காமல் இருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து திரும்பி வருகின்ற பொழுது போர்க்களத்திலே பிணைக்காசும் ஒப்பனையும் இறந்து போனார்கள் என்ற செய்தி வந்து வரும். அந்த செய்தி கேட்ட உடனே வந்து கழுத்து திரும்பி கீழே விழுந்து மாமனார் இறந்துடுவார். அப்போ அந்த சமயத்தில் இந்த பெண் வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக குழந்தையை பெற்றெடுப்பாள். குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு கவலைப்படாத, உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது என்று சொல்வார்கள். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், இப்போ என்னுடைய இஸ்ராயலினுடைய ஆட்சி எங்களிடமிருந்து அகன்று போய்விட்டது, அதனால் இந்த குழந்தை இக்கபோது என்று பெயரிடுவோம், அவமானத்தின் குழந்தை என்ற மாதிரி இக்கபோது என்று பெயரிடுவோம் என்று சொல்லி அந்த குழந்தை பெயரிடுவாங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய அவலமான ஒரு நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பெண் தாயாய் மாறுகின்ற தருணம் வந்து உலகத்தில் உன்னதமான ஒரு தருணம். வந்து அது கோயில் கட்டி கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அந்த நேரத்தில் வந்து அந்த சகோதரி வந்து தன் கணவனை இழந்து, தன் மாமனாரை இறந்து, தன்னுடைய கொழுந்தனாரை இறந்து, எல்லாரும் போர்க்களத்தில் எல்லாவற்றையும் தோற்றுவிட்டு போகும்போது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த அம்மா வந்து இக்கபோது என்று பெயரிடுவார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெண் வந்து சில சமயத்தில் சங்கடத்துக்கு உள்ளாகிற ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பெண்ணினுடைய இஸ்ராயலுடைய மாட்சிமை பற்றிய ஒரு எண்ணம், உயரிய எண்ணம். அந்த சாதாரண ஒரு பெண் தான், பினெகாஸ் ஒப்பனியினுடைய மனைவி தான், போருக்கு போக முடியாது தான், போருக்கு இக்கட்டான ஒரு சூழல் தான். ஆனால் அவங்க இப்போ பேர் வைக்கிறது இக்கபோதுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த அவலத்தை தன் மீது தாங்கிக் கொள்கிறார்கள். அது வந்து ஒரு அருமையான ஒரு காட்சி. அதே போல் பெத்சேபாவுடைய காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஃபோனில் கூட பேசியிருந்தாங்க. ஃபாதர், அந்த பொண்ணு பெத்சேபா வந்து எந்த தப்பும் பண்ணல ஃபாதர், தாவீது வானாக வந்து தான் ஆகணும், அரசன் வரணும், அதே மாதிரி போய் தான் ஆகணும், அவள் கர்ப்பமாக இருக்கிறன்றதை வந்து தெரிவித்துருக்குறாங்க. ஆனால் உரியா வந்து அநியாயமாக கொண்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இதுவுமே கிடையாதா, அப்போ பெத்சேபாவுக்குன்னு உரிமை எதுவும் கிடையாதா என்று ஒரு எண்ணம் இருந்தது. நான் 2 வகையில் இதை பார்க்குறேன். ஒன்று வந்து பெத்சேபா வந்து தன் கணவனை அறியாமல் அரசனோடு படுக்கக்கூடிய ஒரு நிலைமை நினைத்தால் வருந்தி இருப்பாள். தன் கணவன் வருவதற்கு முன்பாக அவனுக்கு செய்தி அனுப்பியிருப்பாள்.
ஆகவே தான் அவன் ஒருபோதும் அவனுடைய இல்லத்திற்கு போகவே இல்லை. அரச முற்றத்திலும் அரண்மனை வாயிலிலும் அவன் போய் படுத்துக்கிட்டான். உரியா அதை விட உரியா இறந்தபோது மிகுந்த துக்கத்துக்கு உள்ளாகிற பெத்சேபா அரசன் அழைக்கும் போது அவளுடைய மனைவியாக சென்று வாழ்கிறாள். பிற்பாடு பெத்சேபா தான் பெத்சேபாவுடைய மகன் சாலமோன் தான் அரசனாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவளுடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. அவளுக்கென்று உரிமையாகவோ பேசவாகவோ ஒரு வாய்ப்போ இல்லாத நிலையில் அரசருடைய கைப்பாவையாக அவள் செயல்படுகிறாள். தன் கணவன் இறந்தபோது துக்கம் அனுபவிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நாத்தான் இறைவாக்கின் மூலமாக அரசனிடம் சென்று தாவீது வயதான காலத்தில் தாவீதிடம் சென்று என் மகன் சாலமோன் அரசனாக வேண்டும் என்று சொல்லி கேட்டு அரசனாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல நம்ம அமைகிறது நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெத்சேபா செயல்பாடை அதிகமாக காமிக்கலாம் கூட தன் மகனை மிக மிக நேசத்துக்குரிய முறையில் மகனை அரசனாக மாற்றுகிறாள். அது அவ்வளோ விவேகமாக, ரொம்ப விவேகமாக, யாரை பிடிச்சா என்ன நடக்கும், எங்கே காய் நவுத்தனம் என்ன ஆகும், எல்லாவற்றையும் தெரிந்து அரசு அவையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் கூர்ந்து கவனித்து படித்து புரிந்து கொண்ட ஒரு பெண்ணால் மட்டும் தான் செய்ய முடியும். அதை மீக்கால் செய்ய கிடையாது, குழந்தை இல்லை. அதே போல் அபிகாயில் செய்ய முடியல. ஆனால் இவன் தன்னுடைய மகளை தன் மகனை அரசனாக மாற்றிக்கொள்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த பெண்ணிய பார்வையிட இவளுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது, இவருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது. அது அடுத்த 2 அரசர்கள் அந்த பகுதி வரும். இப்போ வார்த்தையை மதிக்கிறாரு, அரசர் ஒப்பிடுறாரு. அதே மாதிரி எப்ரோனில் குடியல் நீர் ஊற்றண்டாரு அரசன் இவன் தான் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறான் பார்க்குறோம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டராக வருது. நல்ல அந்த பெண் அவருடைய உறுதிப்பாடு, மனத்தின்மை, அவரை பிற்காலத்தில் தன் மகனை அரசனாக்கக்கூடிய ஒரு கணவனை கொன்றுவிட்டு மறுமணம் செய்து கொண்டால், ஆனாலும் தன் மகனை அரசனாகி பார்க்கக்கூடிய ஒரு அரச மாதாவாக, கிங்லி மதர், அந்த ஒரு நிலைக்கு அவர் உருவாக்குகிறார்கள். அது ஒரு முக்கியமான கருத்து. அதே வகையில் பார்க்கும்போது மீக்கால் பல இடங்களில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் காமிக்கிறாங்க. பல இடங்களில் ஒரு நேர்மறையான எண்ணம் இல்லாமல் மறைமுகமாக மாதிரி, தாவீதை பழிக்கிற மாதிரி, தாவீதை ஏற்றுக்காத மாதிரி, தாவீதினுடைய வல்லமை, தாவீதினுடைய மாட்சிமை, தாவீதினுடைய ஆளுமை, தாவீதினுடைய செயல்திறன், செயல் ஊக்கம் இதெல்லாம் தெரிஞ்சும் மீக்கால் அவன் சரியாக மதிக்கிறது இல்லை. ஏன்னாக்கா அவள் சவுலுடைய மகளாகவே வாழ்ந்ததுனால, அவன் அரண்மனைக்கு வேலைக்கு வந்த ஆள் தானே, அது பை லக்கில் நீ அரசாக தானே பாரு, அந்த ஒரு எண்ணம் அவளுக்குள்ளாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவளால் மிகுந்த மரியாதையோ வணக்கமோ அன்போ செலுத்தாத முறையில் இருக்கார். கடவுள் அவளை பழித்து பேசும்போது அவளுடைய கர்ப்பப்பையை மூடிவிட்டார் என்று ஒரு காட்சி வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவளுக்கு அவ்வளோ ஒரு பவரோ அவ்வளோ ஒரு இதோ இல்லாமல் போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது பெத்சேபா எவ்வளோ வீரமும் வைராக்கியமும் உள்ள ஒரு பெண்ணாக மாறுகிறாள். அந்த 2 கேரக்டர். இன்னொரு கேரக்டர் ஒரு தெக்கோவாலேருந்து ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பசங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டான், இப்போ தீர்ப்பு எழுதிட்டு இன்னொரு பையனையும் கொல்லுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு பைத்து முடிச்சிடும் போல் இருக்குது, நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் அரசேன்னு சொல்லிட்டு நேராக அரசுக்கிட்ட வரான். ஆளை அனுப்பி ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. ஆனால் அது அந்த கேள்வி அவனுக்கும் கரெக்டாக புரியுது, யாரும் கொலை செஞ்சிடக்கூடாது நாம் அப்படின்ற அந்த தீர்ப்பு ரொம்ப அழகாக யோபு அருமையான ஒரு அந்த பெண்ணும் சொல்றது கரெக்டாக அந்த டார்கெட்டை கரெக்டாக ஹிட் பண்ணி அதனுடைய நிலை அரசனுக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்தி செய்ய வேண்டிய செய்தி என்று ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்கிறது. தெக்கோவான்றது ரொம்ப அழகான ஒரு இடம். பெத்லகேம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் தெக்கோவாவில் தான் ஆமோஸ் எரிவாக்கன் அங்கேருந்து தான் வந்தார். அங்கேருந்து அப்படியே கலக்க சாப்பிட்டுட்டு நடந்தோம்னாக்க அப்படியே பெத்லகேம் போட கடந்து அப்படியே பெத்லகேமுக்கு உள்ளே வந்துடலாம். 3 கிலோமீட்டர் தான். தெக்கோவா பெண்கள் ஞானத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தோர் என்கின்ற அந்த நகரத்து பெண்கள் சவுல் போய் காட்சி காண்றாரு இல்லைங்களா, சவுல். அப்போ எந்தோர் என்ற இடத்துல தான் அந்த காட்சி நடக்கும். எந்தோர் பெண்கள் காட்சிக்கு உரியவர்கள் விளக்கம் சொல்லும்.
இந்த வகையில் பார்க்கின்ற போது இதெல்லாம் வந்து மிக 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 நல்ல அருமையான கேரக்டர்ஸு. நான் வந்து ஒரு 3 வாழ்க்கை பாடங்கள் சொல்லிடுறேன். 3 வாழ்க்கை பாடங்கள் சொல்லும்போது பெத்சேபாவினுடைய மதிநுட்பமும் கூர்மதியும் நம்மளை வியக்க வைக்கிறது. அவள் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக வீட்டு வேலை செய்கிற, வீட்டினுடைய பாத்ரூமில் தட்டி கூட இல்லாமல் குளிக்கிற ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவள் எங்கே இருக்கிற அரசவையினுடைய உச்சத்தில் நின்று ராஜ மாதாவாக இருந்து தன் மகன் சாலமோனை அரசனாக்கு அழகு பார்க்கின்ற ஒரு இதாக வர்றாரு. அப்போ நினைத்ததை முடித்தவளாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், பெண்கள் சாதிக்கணும். சாதிக்கிறத வந்து நிறையா வாழ்க்கையில் உணரணும். அதான் வந்து சொல்லுவாங்க. ஆர் ராஜண்ணா என்று அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு தெரில, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் வந்து மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி வந்து மீன்பட 2 அடி உயரந்தான் இருப்பார், கால்கள்லாம் சூம்பி போய் இதாக இருக்கிறார். அவர் வந்து ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வந்து வட்டெறிதல் போட்டியில் முதல் பரிசு வாங்கினாங்க. மாற்றுத்திறனாளிக்கான தங்கப்பதக்கத்தை ஒலிம்பிக்ஸில் வாங்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் நீச்சலில் போய் ப்ரைஸ் வாங்குறாரு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து அவர் பெங்களூரில் அவருடைய இதில் வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி கொடுத்துக்கிறார், வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உருவாக்கியிருக்கார். ஆர் ராஜண்ணா என்று சொல்லி கவர்மெண்ட்னால அவருக்கு வந்து விருது வழங்கி இது பண்ணாங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இந்த மனிதருக்குள்ளாக இருக்கிற வீரியமும் வல்லமையும் சக்தியும் நமக்கு நிறைய பெரிய பாடத்தை கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கின்ற போது பெண்கள் தங்களுடைய கூர்மதியையும் மதிநுட்பமான எண்ணத்தையும் நல்ல முறையில் செயல்படுத்துனாங்க அப்படின்னாக்க இந்த மாமனார் மாமியார் சண்டை, மருமக சண்டை இதெல்லாம் தாண்டி நிறைவான காரியங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். We are called for greater things என்கின்ற ஒரு எண்ணத்தை பெண்களுக்குள்ளாக இந்த புத்தகம் விதைக்கிறது. ஒரு பெத்சேபாவை போல, ஒரு மீகாலை போல, ஒரு அபிகாயிலை போல, ஒரு தெக்காவுடைய பெண்மணியை போல, அல்லது வந்து இக்கபோது என்று அழைக்கப்படுகின்ற அந்த சகோதரனுடைய தாயை போல பெண்கள் உயர்ந்த காரியங்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், அவங்களுக்குள்ள இருக்கிற விவேகம், அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மெய்யறிவு, இதையெல்லாம் பயன்படுத்தி உயர்நிலைக்கு போகணுமே வெளியே வீணாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பொழுதுபோக்கி அயலாரோட சும்மா உரையாடல் பண்ணிக்கிட்டு அல்லது வந்து பொழுதுபோக்கிக்கிட்டு அல்லது நிறைய தூக்கத்தில் அன்னசரியான இதெல்லாம் வேண்டியது மிக முக்கியமான கடமை. இரண்டாவது வந்து பெண்கள் வந்து தாவீது அரசரை போலவே ஒரு மதிநுட்பம் வாய்ந்த ஒரு மதியுக மக்களாக செயல்பட வேண்டும். அப்போ வீட்டுக்காரர் வந்து ஒரு வியாபாரத்துக்கு வராருனாக்க அது ஈக்குவலான ஒரு ஏர்னிங்கு, ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டி ஷேரிங்கு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பெண்ணிய தன்மை வந்து நம்ம உச்சகட்டங்கள் தான் நிற்கும். மூணாவது வந்து பெண்கள் வந்து வெற்றியின் மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுடைய விஞ்சி நிற்கின்ற நிலை, அவருடைய வெற்றியின் நிலை வந்து ரொம்ப உயர்ந்திருக்குது. அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து அவங்க தாழ்ந்து போகலை, யாரை பற்றி எங்கேயும் கேவலமாக நடத்தப்பட கிடையாது, எங்கேயும் வந்து ஒருமையில் பேசப்படுவது கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாக, மாட்சியாக இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறவங்க, அது மாதிரி உயர்த்தி பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்முடைய பெண்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்றால் மிக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் வந்து அடிக்கடி வந்து மனதுக்குள்ளாக வருகின்ற இந்த டிவியில் சில சமயத்தில் டிவியில் அல்லது மொபைல் பார்க்கும்போது மதிவதனின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, பெரியாரியத்தை பற்றிய சகோதரி, அவர்கள் வந்து பேசும்போது எவ்வளவு தெளிவு, எவ்வளவு ஒரு கூர்மையான மதி, அது வந்து அது மாதிரி அனாவசியமாக பேசாத ஒரு தன்மை, நீதியாக சொல்லுகின்ற ஒரு தன்மை, பெண்ணிய பார்வையில் பெண்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிலை, இதெல்லாம் வந்து அற்புதமான நிலைகள். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு பெண்கள் முன்வர வேண்டும். பெண்ணிய தலைமைகள் வரும்போது சாதாரண அரசாட்சிகள் எல்லாம் வந்து நல்ல வலிமைமிகு அரசாட்சியாக மாறும். ஒன்றுபட்ட அரசாக நம்ம மாறுவதற்கு ஒரு பெரிய அடையாளமாக நினைக்கிறேன். இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தாவீதுக்கு வந்து ஆலயம் கட்ட வேண்டும் என்று மிகுந்த ஆவல். ஆண்டவருக்காக போர் புரிஞ்சோம், ஆண்டவருக்காக வந்து சண்டை போட்டோம், ஆண்டவருக்காக அவமானத்தை தாங்கி அப்சலோம் துரத்தை வந்து நாட்டை விட்டு ஓடியாந்தோம், திரும்பி வந்தோம். ஆண்டவருக்கு ஏன் நம்ம ஆலயம் கட்டக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஆசை இருந்தது. தாவீது மிகுந்த வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் வந்து மகனுடைய துன்பத்தை அவர் தாங்கிக்கிறார்.